சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சூரியன் உதித்தும் பனிமூட்டம் விலகாததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். அடுத்த சில நாட்களில் படிப்படியாக பனியின் தீவிரம் குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2,22,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க 22,291 டன் பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரொக்க பணம், கரும்பு கொள்முதல் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை கைது செய்த இலங்கை கடற்படையினர் ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தால் மீனவ கிராம மக்கள் கொந்தளிப்பில் உள்ளனர். வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமர் கலிதா ஜியா தமது 80 வயதில் காலமானார். உடல்நலக்குறைவால் டாக்காவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு கோலாகலம். சிறப்பு பூஜைக்கு பின்பு சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட நிலையில் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் ஏழுமலையானை வழிபட்ட பக்தர்கள். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சாலையில் பழுதாகி நின்ற டிப்பர் லாரி மீது பைக் மோதிய விபத்தில் தம்பதி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சடலங்களை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த கமுதி போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா நோய் தொற்றிலிருந்து மெல்ல விடுபட்டுக் கொண்டிருப்பதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். மகா கலைஞனே, விரைவில் மீண்டு வா என்றும் எக்ஸ் தள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். திண்டுக்கல்லில் வட்டி பணம் வசூலிக்க சென்ற இறைச்சி கடை ஊழியரை 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த இறைச்சி கடை ஊழியர் ராஜா என்பவர் வட்டிக்கு பணம் கொடுத்து பணம் வாங்கும் வேலை செய்து வந்தார். இவரிடம் பணம் வாங்கிய பெண் ஒருவரை வட்டி கேட்டு மிரட்டியதாக கூறி ராஜாவை 4 பேர் வெட்டி கொலை செய்தனர். இதன் பின்னர் 4 பேரும் போலீசாரிடம் சரணடைந்தனர். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடு என திமுக எம்பி கனிமொழி பெருமிதம் தெரிவித்தார். நாட்டை காப்பாற்றுவது முதலமைச்சரின் கையில் இருக்கிறது எனவும் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் அவர் பேசினார். திமுகவின் தேர்தல் அறிக்கையை அதிமுக காப்பியடிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். அமித்ஷாவால் தமிழ்நாட்டை தொட்டுக்கூட பார்க்க முடியாது எனவும் அவர் கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தவேக நிர்வாகிகளிடம் சுமார் 9 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். எஸ்ஐஆர் பணிக்கு மத்தியில் மேற்குவங்க சட்டமன்ற தேர்தல் குறித்து கொல்கத்தாவில் பாஜக நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார். மேற்கு வங்க அரசியல் கள நிலவரம், பூத் அளவிலான தேர்தல் பணிகளை வலுப்படுத்துதல் குறித்து அவர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் காற்றின் தர குறியீடு 415 என்ற அளவில் மோசமடைந்திருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. அடர் பனி மூட்டத்துடன் மாசு கலந்திருப்பதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உட்பட நாடு முழுவதும் வாகன தணிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பெங்களூருவில் முதல் முறையாக அதிநவீன ஹீட்மெப் கேமராக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டையில் வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக மேற்கு மண்டல மாநாடு முடிந்த பிறகு அலங்காரத்திற்கு வைக்கப்பட்டிருந்த கரும்பு மற்றும் வாழைத்தாரை பொதுமக்கள் போட்டி போட்டு எடுத்து சென்றனர். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றிய பிறகு புறப்பட்டு சென்றார். பின்னர் அங்கிருந்த மக்கள் அரங்கத்திற்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த பூக்கள் மற்றும் வெளியே இருந்த கரும்பு, வாழைத்தார் ஆகியவற்றை முண்டியடித்து எடுத்து சென்றனர். இண்டிகோ நிறுவனம் தனது விமானிகளுக்கான பல்வேறு படிகளை உயர்த்தி அறிவித்துள்ளது. விமான சேவைகள் ரத்து மற்றும் ஊழியர்கள் நெருக்கடியை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கடுமையான பனி மூட்டத்திற்கு நடுவே குடியரசு தின விழா அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. கடமை பாதையில் போதிய வெளிச்சம் இல்லாத நிலையிலும் கடற்படை வீரர்கள் மிடுக்கான நடைபோட்டு அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். நீண்ட தூர இலக்குகளை குறிவைத்து தாக்கும் பினாக்கா LRGR-120 ஏவுகணை சோதனை வெற்றி என DRDO அறிவித்துள்ளது. 120 கிலோமீட்டர் தொலைவில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை பினாக்கா ஏவுகணை மிக துல்லியமாக அளித்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
3, 2, 1. Now, 1. வடக்கு ரஷ்யாவில் உள்ள புட்டினின் இல்லத்தை ட்ரோன்கள் மூலம் அழிக்க யுக்ரைன் முயற்சித்ததாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். 91 நீண்ட தூர ட்ரோன்கள் மூலம் தாக்க முயற்சித்த யுக்ரைனின் நடவடிக்கை ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் முறியடிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புட்டினின் இல்லம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கூறிய ரஷ்யாவின் குற்றச்சாட்டிற்கு யுக்ரைன் மறுப்பு தெரிவித்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைக்க ரஷ்யா நாடகமாடுவதாக அதிபர் ஜெலன்ஸ்கி காட்டமாக கூறியுள்ளார். பெங்களூரு எலகங்கா பகுதியில் ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்ட 164 வீடுகள் அகற்றப்பட்ட விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். நாளைக்குள் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி உள்ளவர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தில் ஏர் இண்டியா பயணியை விமானி தாக்கியதாக எழுந்த புகார் 10 நாட்களாகியும் டிஜிசிஏ மௌனம் காப்பது ஏன் என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ள பயணி சிசிடிவி ஆதாரங்களை வெளியிடவும் கோரிக்கை விடுத்துள்ளார்.